குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷனிலிருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். சனி பயிற்சியின் பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று கடக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம். மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம் நடக்கப் போகும் சனி பயிற்சியானது கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை விட்டு உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவத்திற்கு சனி செல்கிறான். சனி என்பவன் தர்மவான். அவன் எல்லோருக்குமே விதியை நிர்ணயிக்கக்கூடியவன். தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கோ உலகத்திற்கோ விதியை நிர்ணயிக்கக்கூடியவன் இந்த சனி பகவான். இதுவரை நீங்கள் அஷ்டமஸ்தானத்தில் 2.5 வருடங்களாக இருந்த சனியின் மூலமாக படாத பாடுபட்டீர்கள். நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் பணத்தாலும் பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்கள். கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த ஒருவனுக்கு ஒரு துடுப்பு கிடைத்ததை போன்ற ஒரு நிம்மதி இப்பொழுது உங்கள் மனதிலே ஏற்படும். பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் உபாதை, முன்னேற்றத்தில் தடை, தொழிலிலே சுணக்கம், உத்தியோகத்தில் பின்தங்குதல், கடன், சிக்கல், நோய், மன வருத்தம் போன்ற பல விஷயங்களால் தத்தளித்துக் கொண்டிருந்தீர்கள். பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் இப்பொழுது வருவதால் அவன் உங்களுடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்து கொண்டு வருவான். நீங்கள் இதுவரை பட்ட மன கஷ்டங்கள், அவமானங்கள், இதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். சிக்கல்கள் நீங்கும், தொல்லைகள் ஓடி போய்விடும். பகையினாலே இதுவரை விலகி நின்ற குடும்ப உறவு ஒன்றுபடும். தொழிலிலே பார்ட்னர்கள் விலகி நின்றவர்கள் ஒன்று சேர்வார்கள். உங்களை விட்டு பிரிந்து போன நண்பர்கள் உங்களை தேடி வந்து ஒன்று சேர்வார்கள். பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடுவீர்கள். உடன் பிறந்தோர் உதவி செய்வார்கள். உங்களது ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்களுடைய வசூலாகாத கடன்கள் எல்லாம் வசூலாகும். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சத்ருக்கள் விலகி ஓடுவார்கள். நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். சனி இதுவரை உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்திருந்தால் எல்லா கஷ்டங்களும் சூரியனை கண்ட பனி போல இப்பொழுது விலகிவிடும். உங்களது 3ஆம் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.